ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், 7/8/2024 புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் எஸ்டர்டே பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 24,192 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே 24,340 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல் வரையும் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ அதை பிரேக் பண்ண மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணேன். பட் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ ஸ்டில் அங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ தான் எஸ்டர்டே நம்மளுக்கு நிஃப்டி 50 பேஸ் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்க ஆக்டிவிட்டீஸ். எஸ்டர்டே நான் என்னோட டெலகிராம் சேனலில் சம் லெவல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அதோட இன்ஃபர்மேஷனை பற்றி ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதோட லெவல்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். எஸ்டர்டே டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லாஸஸாக பேஸ் பண்ணுற அளவுக்கு பிரிட்டானியா, JSW, டெச் மஹிந்திரா, L&T, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஸோ இதான் நம்மளுக்கு டாப் கெய்னர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. பட் டாப் லாஸஸில் HDFC லைஃப், SBI லைஃப், BPCL, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டாப் லாஸஸாக மூவ் ஆச்சு. FIDயோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ண அளவுக்கு FIS அகெயின் நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 3,531 crore நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. DIS நெட் பை பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,357 crore நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் நெட் செல்லர்ஸ் FIS பண்ணிட்டு இருக்காங்க. நெட் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. DI அகைன் நெட் பர்ச்சேஸ் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் காலைக்கும் கரடைக்கும் ஒரு பெரிய போட்டியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் த இயர் பார்த்தீங்கன்னா FIS நெட் பாட் ஷேர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, ஸோ ஒர்த்து 1.3 lakh crores நெட் பாட் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. DISஐ பொறுத்தளவுக்கு நெட் பாட் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 lakh crores DIS ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் புவர் பீப்புளோட, அதாவது ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரீட்டைலர்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ பேங்க்கை விட இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அதிக ரெவன்யூ எடுக்குது. ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கம்மிங் இயர்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா FIS இல்லாமல் DIS மார்க்கெட்டை மூவ் பண்ணுற லெவலுக்கு மூவ் ஆயிடுவாங்க ஓரளவுக்கு. ஸோ ஆல்ரெடி இப்படி தான் இருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மிங் இயர்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ என்னோட சம் கன்ஃபர்மேஷனில் சம் அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா மார்க்கெட் கோயிங் டு பை, அதாவது அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் சம் நியூஸஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. சம் டேட்டாஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 100 பேசிக் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது மார்ச் 2026. ஸோ இது ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் வேவ். சரிங்களா? பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஸோ அது அஃபீஷியலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதை சொல்லியிருக்காரு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓவரால் இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுறதுக்கு 4% ரீச் பண்ணுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு 100 பேசிக் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ளது. இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணுறதுக்கு RBI டிக்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அப்படிங்கிறத அமெரிக்கன் பேங்க் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அஃபீஷியலாக அந்த நியூஸை நியூஸ் கம்பெனிக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது டியூஸ்டே கிடச்ச நியூஸ், ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடச்ச நியூஸ். சரிங்களா? இது எதை பேஸ் பண்ணால் கோர் இன்ஃப்ளேஷனோட லோயர் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ அந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் கிடச்சனால ஸோ இன்றைக்கி சம் இம்பாக்டை ஒரு பாசிட்டிவான வைப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காவே இதை பற்றின ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்கால வியூ இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்னடா அவ்வளோ பெரிய கிராஸ் ஆகிட்டு இருக்கு, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். சரிங்களா? மெயினாக ஒரு 3 ரீசனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அதுவும் ஜப்பானை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் கூட. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்காகவுமே கிட்டத்தட்ட ஒரு 15 இயரில் இல்லாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஹைக் ஆகிருக்கு. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு 15 இயருக்கு இல்லாத அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகிருக்குன்னா அப்புறம் மார்க்கெட்டில் வால்டாலிட்டி இல்லாமல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமலாம் இருக்கிறதுக்கான சான்ஸே இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எக்கானமியை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டவுனில் போகிறதுக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஜாப்பனீஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு அதே டைம் யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆச்சு சரிங்களா. அதே அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவாக அப்படியே மாறிடுச்சு. ஜப்பானோட ஹைக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு, யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட்மேன் சச்சஸ் எக்கனாமிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸ் வந்து நெக்ஸ்ட்டு இயரில் வந்து 25% to 15%. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா, ஒரு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறத வந்து அவரும் அந்த டைம் வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு ஃபேவரட் எக்கனாமிக்ஸ்ட் வந்து ஸோ ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, ஸோ அதில் சில காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 ரீசனை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து உடனே வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண ஸோ இப்போ டிஐஸாக இருந்தாலும் சரி, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேனிக்கில் போயிட்டு செல் பண்ணுறது. ஏன்னா ஒரே டேல மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுனாக கொடுக்குது அப்படின்னா, ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து இவங்களும் வந்து அதிகமாக படுத்துறதுனால மார்க்கெட் வந்து பேனிக்கில் வந்து கீழே விழுகுது சரிங்களா. ஸோ இதான் வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வேர்ல்டு வைடாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டடி ஆயிருமா, எப்போ ஸ்டடி ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போ அது ஸ்டடியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஒருவேளை ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்மிங் வீக்ஸ் ஆர் மந்த்ஸில் வந்து அப்படின்னாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வேர்ல்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு அனலைஸ் பண்ணுறப்ப கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ஏசியன் இண்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 75 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பிலோ 100 பாயிண்ட்ஸ் எபோவ் 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் சம் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆஸ் எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 0.52% வந்து நான் அந்த வீடியோ எடுக்கிற டைமில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு பாசிட்டிவாக. நாஸ்டாக் அண்ட் S&P 500 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எபோவ் 1% வந்து நாஸ்டாக்கும் அண்ட் S&P 500 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்ட்லி நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப எந்த ப்ரைஸில் அது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.87 per டாலர் வந்து crude oil USD வந்து, அதாவது 72.87 crude oil USD வந்து பர் பேரல் வந்து ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 76.17 per ட்ரேடு டாலரில் பர் பேரல் வந்து ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு குட் ஏடிஆர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ஒரு 4 டேஸாக நம்மளுக்கு ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு 5th டேவாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் பார்த்தீங்கன்னா வெரி பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. 3.36% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா 1.16% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற அதர் ஏடியாஸ் வந்து பிலோ 1% பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஸோ இதை பற்றினா ஒரு டெய்லி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸும் சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்தாலும் சரி, உடனே வந்து நியூஸ் பப்ளிஷ் ஆகணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன. ஸோ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் ஐடியாஸ் எந்த பக்கம் நான் வச்சிருக்கேன், என்னோட ட்ரேடிங் பிளான் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் வியூவில் எனக்கு மார்க்கெட்டுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா, எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சரிங்களா. ஆனால் ஃபர்தராக மார்க்கெட் நம்மளுக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சு. பட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை. அதாவது மூவ் ஆகலைன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனில். ஸோ லாங் டேர்ம் லெவலில் வந்து அது நம்மளுக்கு ஃபேக் ஆயிடுச்சு. அகைன் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக வந்து என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் வந்து ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இல்லை அகைன் டேவோட லோ வரையும் வந்துட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட அதாவது மண்டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து 23,800 நம்மளோட சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட சப்போர்ட்டே நம்ம சப்போர்ட் லெவலாக வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதான்னு பார்ப்போம் சரிங்களா. ஷார்ட் டேர்ம் லெவலோட கன்ஃபர்மேஷனில் என்ன கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னா, எஸ்டர்டே நான் 2 வியூவில் வந்து மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் சரிங்களா. திஸ் பிளேஸ்
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எஸ்டர்டே வந்து எனக்கு எஸ்டர்டேவோட அது இந்த ஹை கிடையாது. இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டச் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு கேண்டிலோட ஃபார்மேஷன்லேயே வந்து கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் இருக்குல்ல, ஸோ இது அப்படியே நம்மளுக்கு சைட்வேஸாக மூவ் ஆச்சு. நீங்கள் வாட்ச் பண்ணிங்களான்னு தெரில, வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் டேவோட இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் என்னோட என்ட்ரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. பட் நம்மளுக்கு பிரேக் ஆகலை. ஸோ ஓகே, இங்கே பிரேக் ஆனால் நம்ம இதுவரையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா டேவோட ஹை வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். ஸோ அப்படின்னு நினச்சோம். பட் நம்மளுக்கு அது மூவ் ஆகலை. ஓகே, நம்மளுக்கு இதை உடச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸோ மறுபடியும் இந்த லோ உடச்சுன்னா நம்மளுக்கு டேவோட லோ தான் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால தான் இந்த வியூ வந்து ஜோனை வந்து நான் சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஃபர்தராக அதுக்கு முன்னாடி திரும்பி வந்து நிற்கிது. சரிங்களா, இப்போ என்னன்னா இந்த டேவோட ஹை அதாவது 24,079 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே பொது வரையும் நீ மூவ் ஆகும். நல்லா நினச்சிக்கோங்க, 24,166 113 வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, அங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுகணும். இது வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ். இல்லைனா நம்மளுக்கு எகைன் இங்கே வந்து சப்போர்ட் வந்து ரீச் பண்ணணும். ஆனால் ஒன்ஸ் இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகணும். 24,262 நம்மளுக்கு அகைன் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தான். சரிங்களா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்றைக்கி நம்ம ட்ரேட் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத இன்ட்ராடே லெவல்ஸ்னால் ஃபர்தராக நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த அனதர் இண்டெக்ஸை பேஸ் பண்ணலுக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே இன்னைக்கு. ஸோ எக்ஸ்பிரி டேயில் என்னோட பிளான் என்ன அப்படின்னா மார்க்கெட் அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட்டில் ஒரு குட் சப்போர்ட் லெவல் வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் அப்படிமோ அதை வந்து ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா, அதிகபட்சம் எனக்கு இறங்குச்சுன்னா அந்த ஜோன் 49,700 இருக்கா, 49,500 டு அதாவது 300 டு 500 அதிகபட்சம் எனக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் விழுகணும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் விழுகணும். ஒன்ஸ் எனக்கு இந்த 2 லெவல்ஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப நான் நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வைப்பு தான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ எவ்வளோ தூரம்னா அவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகணும். 50,400 வரையும் மார்க்கெட் மூவ் ஆகணும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு லெவல் தான் 51,000 அடுத்து நான் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ எக்ஸ்பைரி டேயில் வந்து ஷார்ட் டர்ம் லெவல்ஸோட கன்ஃபர்மேஷனில் என்ன ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அங்கே சேம் தான் எனக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன கன்ஃபர்மேஷன்னா எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்கிது ஆல்ரெடி. சரிங்களா, ஸோ அகைன் மார்க்கெட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனா ஸோ இதே சப்போர்ட் லெவல் 49,645 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைனா 49,500. ஸோ இந்த லெவலுக்குலாம் மார்க்கெட் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ணுது, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணும். சரிங்களா, இதுக்கு மேலே போகுது 49,926 மேலே போச்சுன்னா 50,200 நெக்ஸ்ட்டு என்னோட ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு 50,300. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோன் தான் என்னோட ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் அப் ட்ரெண்ட், ஸோ லோவை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னும் ஃபர்தராக இந்த மார்க்கெட் வந்து விழுகணும் 23,363 வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். ஷார்ட் டர்மோட கன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடையாது. நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே விழுதுன்னா 23,300 என்னோட இந்த ஜோன் வரையும் விழுந்துட்டு இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகணும். நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் அது அப் ட்ரெண்ட் போகணும்னா இந்த ஒரு ட்ரெண்ட் வரையும் அப் ட்ரெண்ட் போயிட்டு பிரேக் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் டேவோட ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு 23,200. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். அதாவது இன்றைக்கி டேலே கிடையாது, ஸோ கம்மிங் டேஸில் எல்லாமே. ஸோ இதான் என்னோட ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இண்டெக்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் லெவல். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு எனக்கு எக்கானமி லெவலாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு வெரி ஸ்ட்ராங். ஸோ அதில் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. இன்ஸ்டியூஷனோட பையிங் எப்போ வருதோ மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ ஆனால் எக்கானமியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு சம் கிரைசிஸ் வந்தனால தான் ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆச்சு. ஸோ இல்லைனா நம்மளுக்கு கிராஸ் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் நீங்களும் லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், லெவல்ஸை மார்க் பண்ணி வாட்ச் பண்ணி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்களும் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் டெய்லி பார்க்கணுன்னா ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே.
ஸோ ஐம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் உங்களை எந்த இடத்துலையும் ஷேரை வாங்குங்க வைங்கன்னு சொல்ல. ஸோ ஜஸ்ட் எனக்கான இருக்கக்கூடிய நாலேஜை வந்து ஸோ நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.